வந்து மிகச்சிறந்த ஊட்டத்தின் போது நம்ம மண்புழு குளியல் நீர் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து வெர்மி வாஷ் அப்படின்வாங்க. அந்த மண்புழுவோட வியர்வையை தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதை சேமிக்கும்போது அது ஒரு லிக்யூடாக மாறும். அந்த லிக்யூட் அந்த திரவம் வந்து மிகச்சிறந்த தெளிப்பு வழி இயற்கை உரமாக மாறும். அதில் எல்லா எனர்ஜியுமே இருக்குது, எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு உரம். அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, வெர்மி வாஷ்னா மண்புழு வந்து ஒரு பெரிய ஒரு பக்கெட்டில் சலடை போன்ற ஒரு பக்கெட்டில் வந்து அந்த மண்புழு போட்டு அது மேலே ஷவர் போல் ஒரு விஷயத்தை நம்ம தயார் பண்ணணும். லேசான பனி போல் அந்த தண்ணி அந்த மண்புழு மேலே படும்போது அந்த கீழே வலை அமைப்பிலிருந்து அந்த மண்புழுவுடைய வியர்வைகள் வந்து சொட்ட ஆரம்பிக்கும். அப்படி பயன்படுத்த முடியாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வெர்மி வாஷ் மூலமாக தான் ஃபார்ம் க்ரோ அக்ரோ LLP நிறுவனத்தில் இந்த உரங்களோட வந்து முக்கிய பங்கு வந்து வெர்மி வாஷை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த வெர்மி வாஷ் பயன்படுத்துறதுனால தான் நம்ம சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பயிர்கள் மேலே கொடுக்குது. அது வணக்கம். ஃபார்ம் க்ரோ அக்ரோ LLP நிறுவனத்திலிருந்து தனஞ்சயன் பேசுகிறேன். இப்போ விவசாயத்தில், இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன தீர்வுகளை நம்ம சொல்லிட்டு வரோம். ஒரு சின்ன சின்ன காணொலியிலையும் முடிந்த வரைக்கும் எளிமையான தீர்வுகளை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்படி ஒரு பிரச்சனையில் தான் வந்து விவசாயிகள் வந்து சிறந்த ஒரு ஊட்டச்சத்து என்னன்னு கேட்கும்போது நம்ம வந்து மிகச்சிறந்த ஊட்டத்தின் போது நம்ம மண்புழு குளியல் நீர் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து வெர்மி வாஷ் அப்படின்வாங்க. அந்த மண்புழுவோட வியர்வையை தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதை சேமிக்கும்போது அது ஒரு லிக்யூடாக மாறும். அந்த லிக்யூட் அந்த திரவம் வந்து மிகச்சிறந்த தெளிப்பு வழி இயற்கை உரமாக மாறும். அதில் எல்லா எனர்ஜியுமே இருக்குது, எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு உரம். அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, மண்புழுக்களை வந்து அதுக்கு சில முறைகள் இருக்குது. அது பயிற்சி பெற்றவங்களுக்கு மட்டுமே அதை பண்ண முடியும். மற்றபடி சாதாரணமாக போயிட்டு அதை பண்ண முடியாது. வெர்மி வாஷ்னா மண்புழு வந்து ஒரு பெரிய ஒரு பக்கெட்டில் சலடை போன்ற ஒரு பக்கெட்டில் வந்து அந்த மண்புழு போட்டு அது மேலே ஷவர் போல் ஒரு விஷயத்தை நம்ம தயார் பண்ணணும். லேசான பனி போல் அந்த தண்ணி அந்த மண்புழு மேலே படும்போது அந்த கீழே வலை அமைப்பிலிருந்து அந்த மண்புழுவுடைய வியர்வைகள் வந்து சொட்ட ஆரம்பிக்கும். அந்த சொட்டாக போயிட்டு ஒரு 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 பாத்திரத்தில் நம்ம அதை ஸ்டோரேஜ் பண்ணிட்டோமா, அதை எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அந்த திரவத்தை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100லேருந்து 150 ml பயன்படுத்தும் போது வேறு எந்த வந்து டானிக்குன்னு சொல்லுவாங்க, ஊட்டச்சத்து மருந்துன்னு சொல்லுவாங்க, எதுவுமே தேவையில்லை. மிகச்சிறந்த ஒரு டானிக் என்னும்போது அது மண்புழு குளியல் நீர் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த உரத்தை வந்து திரவத்தை வந்து நம்ம பஞ்சகவியத்தை கூட சேர்த்து தெளிக்கலாம். மற்றபடி ஜீவாமிர்தத்தை கூட சேர்த்து தெளிப்பு வகைக்கு ரொம்ப பயன்படும். தெளிப்பு உடனடியாக வந்து ரிசல்ட் வர்றதுக்கு தெளிப்பு உரம் என்னென்ன பண்ணுறோமோ அது கூட எல்லாமே நம்ம ஜீவாமிர்தம், பஞ்சகவியம் இது கூடலாம் வந்து நம்ம அதை சேர்ந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, காய்கறிகளில் பயன்படுத்தும் போது, காய்கறிகள் பயன்படுத்தும் போது இந்த வெர்மி வாஷ்ன்னு சொல்லுவாங்க, மண்புழு குளியல் நீர். இதை வந்து தெளிப்பு பயன்படுத்தும் போது வாரம் ஒரு முறை பயன்படுத்தும் போது காய்கறிகள் வந்து ரொம்ப சுவையான காய்கறிகள் இருக்கும். இன்னொரு தரமான காய்கறிகள் இருக்கும், பார்க்குறதுக்கு பளபளப்பாக நல்லாயிருக்கும். அப்படி வந்து வெர்மி வாஷ் என்னால் தயார் பண்ண முடியல. ஏன்னா 100 மில்லி பண்ணாலுமே ஒரு பெரிய செட்டப் வேணும், அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பு இருந்தால் தான் அதை வந்து நம்ம சேமிக்க முடியும். போனவொடனே எனக்கு 100 மில்லி வேணும்னா 100 மில்லி போய் தயார் பண்ண முடியாது. 100 மில்லி பண்ணாலும் ஒரே கட்டமைப்பு தான், 100 லிட்டர் பண்ணாலும் ஒரே கட்டமைப்பு தான் இருக்கிறதுனால எல்லாராலும் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்த முடியாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வெர்மி வாஷ் மூலமாக தான் ஃபார்ம் க்ரோ அக்ரோ LLP நிறுவனத்தில் இந்த உரங்களோட வந்து முக்கிய பங்கு வந்து வெர்மி வாஷை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த வெர்மி வாஷ் பயன்படுத்துறதுனால தான் நம்ம சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பயிர்கள் மேலே கொடுக்குது. அது அதனால் வெர்மி வாஷ் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது அதை தயாரிக்க முடியாதவங்க இந்த ஃபார்ம் க்ரோ அக்ரோ LLP நிறுவனத்தோட உரங்களை வாங்கி தெளிப்பு உரமாக பயன்படுத்தும் போது அந்த உரம் என்ன வேலை செய்யுமோ அதை விட சிறப்பான ஒரு வேலையை வந்து செய்து பயிர்களுக்கு ஒரு சிறந்த விளைச்சலை தரும். சிறந்த விளைச்சலை தந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். மேலும் இது போன்ற எளிமையான விவசாய தகவல்களை மேலும் மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள ஃபார்ம் க்ரோ அக்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு விவசாய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.